ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயன். நாங்களோட ஸ்கிடால். இன்றைக்கி நம்ம தேவங்களோட ஆல் இண்டியா ஸ்மைல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், எனக்கு ஒழுங்காக கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது. நான் போஸ்ட்டுமே போட்டிருந்தேன், எனக்கு இன்னும் 2 monthஸில் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஷெட்யூலில் போட்டால் மட்டும்தான் ரெகுலராக வீடியோ வரும். இப்போ வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரெகுலராக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். பட் நான் கேட்குற மாதிரி யாருமே கமெண்ட்ஸ் பண்ணல. எனக்கு ஒரு கடத்தில் தோணுச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த பொழப்பு தேவையில்லை, அமைதியோ போயிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, எனக்காக கமெண்ட் பண்ணாதவங்களை பற்றி யோசிக்கிறேன்னா, எனக்கு ரெகுலராக ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நான் சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களை பற்றி நான் ஏன் யோசிக்கக்கூடாது? என் பேச்சை மதிக்காதவங்களுக்காக நான் வீடியோ போடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆனால் என்னை மதித்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக நான் ஏன் வீடியோ போடக்கூடாது? இனிமேல் வீடியோ நான் ரெகுலராக போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். கமெண்ட் பண்ணாதவங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வீடியோ வியூஸ் போனாலும் போகலனாலும் அந்த 5 பேருக்காக நான் போட தான் செய்வேன். பார்க்குறவங்களுக்கே தோணும்ல, அப்போ நீங்களே பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவுமே நான் சொன்னதே கிடையாது. இதுக்கப்புறமும் நான் சொல்ல மாட்டேன். இவ்வளோ நாள் கமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருந்தேன், அதையுமே நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ஒரு பொண்ணு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னோடய வாய்ஸ்க்கு இடையில ப்ரீத்திங் சவுண்ட் அதிகமாக கேட்குது, மூச்சு திணற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நான் இங்கே ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே ஃபேன் போட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக நாய்ஸ் அதிகமாகிடும். நான் ரூமை லாக் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இது சம்மர் டைம் வேறு, எனக்கு ப்ரீத்திங் ஹெவி ஆகுது, அதனால தான் அந்த சவுண்ட் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தேவங்க வைனை அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. வைன் அந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக பார்த்துட்ருக்கா. ஹலோ மேடம், என்ன இப்படி நின்றுட்டு பார்த்துட்ருக்க? உள்ளே போ. வைன் இன்னுமே ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷனோட தான் நின்றுட்டுருக்கா. ஏன்னா தேவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா, நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை சுற்றி அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன். நைட் டைம்ன்றதுனால அந்த இடமே மயான அமைதியோடு இருக்குது. வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாகவுமே இருட்டாக தான் இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட மட்டும்தான் லைட்ஸ் இருக்குது. எனக்கு அங்கே இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது அவள் தேவங்க பார்த்து, சார் இதுதான் உங்கள் வீடா? என்ன சார் நடுக்காட்டில் வீடை கட்டி வச்சுருக்கீங்க, சுற்றி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ சுடுகாட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷனு அந்த கில்லர்கிட்ட இருந்தா இல்லை காட்டில் இருக்க மிருகங்கள்கிட்ட இருந்தா? சார் இதுக்கு நான் என் வீட்லேயே சேஃபாக இருந்திருப்பேன். இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்குது. நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேன். ஓய், நீ என்ன சுற்றி பார்க்கவா வந்த? இல்லை மேடம் செலவு பண்ணி எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கீங்களா? லக்ஸரியஸாக எதிர்பார்க்கறதுக்கு? சார் நான் அதெல்லாம் எதுவும் கேட்கல. இப்படி நடுக்காட்டில் கொண்டு வந்து வீட்டை கட்டி வச்சுருக்கீங்க. இங்கே இருந்து எவனாவது அடித்து கொண்டா கூட தெரியாது சார். இந்த இடத்துல நான் எப்படி தங்குறது? ஏய், எங்களெல்லாம் பார்த்தா என்ன பேய் பிசாசு மாதிரியா இருக்குது? நாங்கள் இங்கே தான் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கோம். சார் நீங்கள் சொன்னதும் ஏதோ போலீஸ் குவார்ட்டர்ஸ் கூட்டிகிட்டு போவீங்க, சேஃப்டி நிறைய இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல என்னால் முடியாது சார், நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? ஏன் அந்த கில்லர் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுறதுக்கா? அப்புறம் அதையும் எங்கள் தலையில தான் விழும். சார் நீங்கள் என்ன சார் என்ன கொள்றதுல இருக்கீங்க? பின்ன ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ ஒன்றும் பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகிறதில்ல. அந்த கில்லரை பிடிக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்க போகிற. அவனை பிடிச்சதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் போகலாம். அது வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும். அமைதியா உள்ள போ. கொலைகாரணி பரவாயில்ல போட்டிருக்க. இந்த பாரு
நல்ல நெடு வாழ்ந்திருக்கான். ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இவன் கூடலாம் ஏன் உனக்கு இதெல்லாம் தேவையாடி? அன்னைக்கு எதுக்கு அந்த இடத்துக்கு போனேன்? இவங்கிட்டலாம் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இப்போ வெளியவும் போக முடியாது. அந்த கொலகாரம் உன்னை தேடி வந்துடுவான். இதுக்கு வம்பு. வாயை மூடிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இங்கே இருந்து தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். தேவங்க வயன் பின்னாடியே தான் வராரு. இங்கே பாரு, அந்த லெஃப்ட் கார்னர் இருக்கிறது தான் உன்னோட ரூம். நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. இந்த சைடு இருக்கிறது யுகா எங்களோட ரூம். அப்புறம் அந்த ரைட் சைடில் இருக்கிறது எங்கள் ஜூனியரோட ரூம். அவள் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணுவா. அவள் இப்போ வெளில போயிருக்கா. அவள் வந்ததுக்கப்புறம் நீ காலேஜ் போகலாம். அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது. புரியுதா? அது என்ன புரிஞ்சுது. அவங்க வந்ததுக்கப்புறமே நான் போகிறேன். எனக்கு இப்போ ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். அப்போ தேவம் ஒயின் போகிறதையும் பார்த்துட்டு அவரும் சைலண்ட்டாக அங்கேருந்து சுகாவோட ரூமுக்கு தான் போகிறாரு. சுகா அவரோட கேபினில் பயங்கரமாக டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. தேவங்க உள்ளே போன உடனே சுகா தேவங்க பற்றி கேட்குறாரு. என்ன தேவம், அந்த பொண்ணுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறியா? அப்புறம் ப்ரொடெக்ஷன் நான் சொன்ன மாதிரி அதிகமாக தானே இருக்குது. அவன் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். அவன் வந்த உடனே அவனை பிடிச்சி என்கவுண்டரில் போட்டு தள்ளாமல் நான் விட மாட்டேன். அவன் சாவி என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி சுகா தேவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தேவம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கு. அவன் எப்போ இங்கே வந்தாலும் அவனை தட்டி தூக்குறதுக்கு எல்லாம் தயாராக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவங்க சுகா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ சுகா கேட்குறாரு, ஆமாம் ஜே எப்போ வரேன்னு சொன்னாலா? சொன்னா நாளைக்கு மார்னிங் இங்கே வந்துடுவேன்னு சொன்னான். அந்த நாய் எப்போ எதை சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணும். என்ன நடக்கும் தெரில. வரப்போ வரட்டும் நானும் விட்டுட்டேன். சரி தேவ், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா தேவங்க அங்கேருந்து அனுப்பிடுறாரு. ஸோ இப்படி அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் சோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் தேவமும் சுகாவும் உட்காந்துட்டு ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட காலிங் பெல் கிளிக் ஆகுது. அந்த சவுண்டை கேட்டுட்டு வயன் அந்த டோர் பக்கம் திரும்பி பார்க்குறா. அப்போ தேவங்க எந்திரிச்சு போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ வயன், இல்லை வேண்டாம், டோர் ஓப்பன் பண்ணாதீங்க, எனக்கு என்னமோ இது அவனும் தோணுது, கொஞ்சம் பயமாக இருக்கு, வேண்டாம். என்ன பேசுகிற நீ? அவன் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துடுவானா? இல்லை வந்து தான் எங்களை தாண்டி உன்னை ஏதாவது பண்ணிட்டு போயிட முடியுமா? நீ வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் அந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே அந்த டோரோட சைடில் இருந்து ஒரு பொண்ணு வேகமாக ஜம்ப் பண்ணுறா. வந்து தேவன் முன்னாடி நிற்க தேவங்க அந்த பொண்ணு பார்த்த உடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. பிசாசு பிசாசு, அறிவு இருக்கா உனக்கு? இப்படிதான் வந்து குரங்கு மாதிரி குதிப்பியா? போலீஸ்ன்ற பொறுப்பு இருக்கா உனக்கு? எப்போ வரேன்னு சொன்ன எப்போ வந்திருக்க நீ? இங்கே எவ்வளோ பெண்டிங் கேஸ் இருக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் பார்க்காம எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர நீ அப்படிங்கிற மாதிரி தேவன் அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, ஐயோ போதும் போதும் தேவம், அந்த உடனே ஆரம்பிக்காத, இப்போ தாண்டா ஒரு 1 வீக் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? நீ கொஞ்சம் தள்ளு, நான் போய் என் டார்லிங்கை பார்க்கணும். இதே டே தள்ளுடா, உன் மூஞ்சை பார்க்கறதுக்காக நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு தேவங்க தள்ளி வச்சுட்டு உள்ளே தான் போனா சுகா சைலண்டாக உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. சுகாவை பார்த்துட்டே அவள் வேகமாக குருகுலோன்னு ஓடி போய் சுகா கிட்ட நின்றுட்டு, பொண்ணுக்குட்டி எப்படி இருக்கேன், உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ஒரு 1 வீக் உன்னை பார்க்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த சைத்தானை பார்க்காம நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நீயும் என் கூட வந்திருக்கலாம்ல, நீயும் வந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் தெரியுமா? ஆமாம் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன் இன்னும் சைலண்டாகவே இருக்க? ஜே ஒழுங்கு மரியாதை ஏந்திரிச்சிரு, சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறேன் இந்த மாதிரி என்னை கூப்பிடாத, இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசாதேன்னு. ஆடா அதானே, ஒரு வாரம் நான் வெளில போனதும் நீ கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இன்னுமே நீ மாறவே இல்லைல்ல,
என்னத்த சொல்ல. ஆமா, மனுஷனா இருந்தா வரும், கல்லுக்கு என்ன வரும்? இது ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா பேசிட்டு இருக்கேன். பாருங்க, இவ்வளோ நாள் இந்த ஒரு தொல்லை தான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இதுவும் வந்துருச்சு. டேய், நீ வாய மூடுடா. ஏய், கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியாண்டி நீ? உன்னோட சீனியர் தான், அதுவும் இல்லாமல் உன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர். அதுக்காண்டு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறியா ஜெனி? ஐயோ, போதும் போதும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பழைய பஞ்சாகத்தையே கட்டிட்டு அழுவேன். என்னை டென்ஷன் பண்ணாத. நானே பாரு, வந்த உடனே என்னை கட்டி பிடிச்சி முட்டை கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த இல்லைன்னா உட்காந்து பேப்பர் பிடிச்சிட்டு இருக்காரு. நீ நான் என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. சரிப்பாங்க, அவங்க 2 பேரையும் பார்க்காம ஒரு வாரம் நிம்மதியா இருந்தேன். ஏன்டா மறுபடியும் வந்தவன் இருக்கு? ஏய், ஓவரா பேசாத. டேய், நான் அப்படிதான்டா பேசுவேன், என்ன பண்ணுவேன்? என் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி தேவன் தலையா அடிச்சுக்கிறாரு. அப்போ டேய், உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட சந்தோஷம் தான் என்னன்னே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் உருன்னு சீரியஸாவே சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப என்னதான் பிரச்சனை? ஒரு சீரியல் கில்லர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பண்ற பிரச்சனையில அவன் மண்டை காஞ்சு போய் சுத்திட்டு இருக்கும். இதுல நீ வேற வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தேவன் கிட்ட சொல்றாரு. அப்போ ஓ, அந்த கேஸா? அது இன்னும் முடியலையா? டேய், அவன் இதோட 27 பேரை போட்டு தள்ளிட்டான்டா. இன்னும் அவனை பிடிக்காம சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு 1 வீக் அப்படி ஜாலியா ஒரு மாதிரி மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு போய் ஊர் சுத்திட்டு வந்தேன். அந்த உடனே ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன பிரச்சனையில இருக்கான்? உனக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமா? எனக்கு அவசியம்தான் பாஸ். எனக்கு நான் ஹாப்பியாக இருந்தால் போதும். அதே மாதிரி என் பூனை குட்டி கூட நான் ஜாலியாக சுத்தினா போதும். அவன் தான் வரமாட்டேங்கிறான். அவனை உன்னிய மாதிரி சிரிச்சிருன்னு. ஏய், அவர் நம்மளோட ஹெட்டு. என்னதான் மதிக்க மாட்டேன், அட்லீஸ்ட் அந்த மனுஷனையாவது மதிக்கிறியா? அதுவும் இல்லை. ஏய், இங்க பாரு மேம், அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனோட சரி. இங்க வந்தா நீ என்னோட ஃப்ரெண்டு, அது என்னோட பாய் ஃப்ரெண்டு. உங்களுக்கு நான் எதுக்கடா மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறப்பதான் அங்க இருக்க வயனை நோட் பண்றா. வயன் இவங்க 3 பேரையும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அவளுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. அப்ப வயனை நோட் பண்ணிட்டு, யார் அது புதுசா இருக்கு, அதுவும் இந்த இடத்துல பொண்ணா? அதிசயமா இருக்கு. என்னத்தையா இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா என்ன? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டியே. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். என்ன நடந்துச்சு சொல்லு. யார் இந்த பொண்ணு? ஏ ஓவரா இமேஜின் பண்ணாத. அந்த பொண்ணு இப்போ போயிட்டு இருக்கேன் அந்த கேஸ். அந்த கேஸ்ல ஐ விட்னஸ். அவளை அந்த கொலகாரம் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னா அவளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கியா? ஏச்சி, எப்போ பார்த்தாலும் டபுள் மீனிங்லேயே யோசி. அந்த பொண்ணோட சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுருக்கோம். தப்பாக யோசிக்காத. நீ சொல்கிறதே அப்படி தான்டா இருக்கு. இந்த பைத்தியத்துக்கிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு தான் போய் போயிடும். இங்கே பாரு, இதோட உனக்கு லீவ் முடிஞ்சிருச்சு. மரியாதையா நாளையிலேருந்து இந்த பொண்ணை சேஃபாக பார்த்துக்கிட்டு தான் உனக்கு வேலை. புரியுதா? புரியுது. இவ்வளோ நாள் உங்கள் 2 பேர் மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த பிள்ளையும் சேர்த்து பார்க்க போகிறேன். அவ்வளோதானே? சரி, ரைட்டை விடு. அப்புறம் ஹாய், உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் வயன். ஓ, வயன். ஐ எம் ஜே. மீன் ஜே. நான் யாருன்னு பார்க்குறியா? நான் அதோ அங்கே இருக்காரே மிஸ்டர் மின்யுங்கி, அவரோட லவ்வரு. ஓ, அப்படியா? ஓகே. உனக்கு இவங்க 2 பேரோட மூச்சியும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கல? நேற்றுலேருந்து இங்கே இருக்க போலே. இந்த 2ம் எப்போ பார்த்தாலும் சிறுசிறுன்னு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வந்துட்டேன்ல, இனிமே செம்ம ஜாலியாக இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. 24/7 நான் உன் கூடவே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓ, என்ன படிச்சுட்டு இருக்க? சைக்காலஜி. ஓ, சைக்காலஜி ஸ்டூடெண்டா நீ? சரி,
ம், எனக்கும் சைக்காலஜி ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் வேணும் ஒருத்தரை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஆ அட, நான் எதையுமே ஓப்பனாக சொல்லிடுவேன். ஈவினிங்கில் மாதிரி இல்லை. ஆ சரி வா போகலாம். இங்கே நின்று இந்த மூஞ்சி பார்த்தா டைம் வேஸ்ட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே அங்கேருந்து ஒயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். தேவும் சுகாவும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நடந்தது? அவள் பாட்டுக்கு வந்தா என்னென்னமோ பேசிட்டு அவள் பாட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டா. இது வளமையாக நடக்கிறது தானே தேவும். இப்போ போய் இருக்க வேலையை பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா தேவங்க வந்து போயிடுறாரு. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஜேவும் ஒயினும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறதே கிடையாது. தேவங்களாம் இதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி காண்டா தான் ஆகுது. ஏன்னா ஜே ஒயினை விட்டு ஒரு நிமிஷம் கூட பெரியறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒயினும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டான். தேவங்க முன்னெல்லாம் ஒயின் கிட்ட கொஞ்சமாவது வம்பு எடுத்துட்டு இருந்தாரு. அது அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஜே வந்ததுக்கப்புறம் அவரால் ஒயின் கிட்ட பேசவே முடியல. ஒயின் ஜே கூட பேசிகிட்டு இருக்கப்போ அந்த வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் தேவங்க ஒயினுக்கே தெரியாமல் அவங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. தேவங்க ஒயினை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் அவளை ரொம்ப டீஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்திருப்பாரு. சொல்லப்போனால் தேவங்க ஒயினுக்காக ஃபாலோ ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒயின் எங்கே நின்றாலும் அவளை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இதை ஒயின் நோட் பண்ணல, ஆனால் ஜே நல்லா தெளிவாக நோட் பண்ணிட்டா. அப்போ ஒரு நாள் தேவங்க ஒயினை ரொம்ப அழகாக அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஜே அங்கே வந்து தேவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு போதும் பார்வையிலேயே அவளை தின்றாத. அப்போ தேவங்க திரும்பி ஜேவை பார்க்குறாரு. போதும் போதும், அவளையே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்ப? அவளுக்கே தெரியிற அளவுக்கா பார்ப்ப? ஏய், நான் அவளை பார்க்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் என் ஆளை பார்க்குறப்பெல்லாம் நீ இப்படி தானே குறுக்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண. அதுதான் நான் இப்போ பண்ணுறேன். ஏய், நீ அவரை பார்க்குறதும் நான் இந்த பொண்ணை பார்க்குறதும் ஒன்றா? பின்ன வேற என்ன? ஏய், நான் சும்மா அவளோட சேஃப்டிக்காக பார்த்துட்டு இருந்தேன். எது இப்படி குறுக்குறோன்னு பார்க்குறது சேஃப்டிக்காக பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லையே. என்னோட பார்வையில் அப்படியே லவ் பொங்கி வழியுதேதையாங். எதுக்குடா என்கிட்ட போய் சொல்கிற? ஏய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. ஆமாம், ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே சொல்லிடு என்ன லூஸுன்னு. ஏய், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? டேய், ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு வேளை உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் கேட்டேன். ஹெல்ப் பண்ணுறியா? ஆமாம், உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீ தான் இல்லைன்ட்டே. அப்புறம் என்ன? ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, ஆனால் லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீ வேற ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற. நீ பண்ணுற ஹெல்ப் நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? நீ வேணா அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக கூட அப்படின்னு தேவங்க சொன்னதை கேட்ட உடனே ஜே திரும்பி தேவங்க கேவலமாக பார்க்குறான். தேவங்க அந்த பார்வைக்கு அர்த்தம் புரியுது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு நீ தானே ஹெல்ப் பண்ணுறேன்னு அதை தான் நான் கேட்டேன், அதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவங்க அல்பத்தனமாக சமாளிக்கிறாரு. ஜேக்கு புரியுது. அவள் சிரிச்சுட்டே, சரி ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் எப்படி உனக்கு லைனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா தரணும், அது மாதிரி நீ எனக்கு இவங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேனா டீல், இல்லைனா எனக்கு வேண்டாம். இப்போ தேவம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, உனக்கு மாமா வேலை பார்க்குறதுக்கு தான் நீ இவ்வளோ அக்கறையை வந்து ஹெல்ப் பண்ணான்னு கேட்டியா? என்ன பண்ணி தொலைகிறது? சரி, அக்செப்ட் பண்ணி தொலைய வேண்டியதோ. சரி ஓகே, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன். ரியலி? எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஆமாம், தேவிக்கு தாண்டா வருவீங்க. ஏய், இப்போ நீ ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா? இல்லைன்னா எனக்கு தேவையே இல்லை, நான் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவேன். சரி சரி, உடனே கோவம் வந்துருமே. இப்போ என்ன, உனக்கு அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணும் அவ்வளோதானே? சரி போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜே தேவங்க கிட்ட ஒரு பிளானை சொல்கிறா. தேவங்க அந்த பிளானை கேட்ட உடனே உங்களுக்கு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தேவம். எனக்கும் அப்படிதான் தோணுது.
இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன், நீ என்ன கேட்குறியோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க ஜே கிட்ட சொல்கிறாரு. ஜேக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நிஜமாவா தேவம், நான் என்ன கேட்டாலும் பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுறேன். அவள் எனக்கு கரெக்டானா நீ என்ன கேட்குறியோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஜேவும் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜே சொன்ன மாதிரி தேவங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இன்னும் கரெக்டும் பண்ணிட்டாரு. இப்போ 2 பேரும் கப்பல்ஸாக வளம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் தேவங்க ஐடியா கொடுத்த ஜே தான் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கான். சுகர் ஜேவை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இங்கே தேவங்க பயங்கர ஜாலியாக ஒயன் கூட சுற்றிட்டு இருக்கான். எங்கே போனாலும் வந்தாலும் ஒயன் கூடவே தான் சுற்றிட்டு இருக்கான். ஒயன் சொல்லப்போனால் ஜேன்னு ஒரு கேரக்டர் இருந்ததையே மறந்துட்டா. அந்த அளவுக்கு தேவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. தேவங்க ஒயன் விட்டு ஒரு நொடி கூட பெரியறதில்ல. ஒரு நாள் இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வருவாங்க. ஜே ஹாலில் உட்காந்துட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டு கையை பிடிச்சிட்டு ஜோடியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் 2 பேரும் நில்லுங்க. என்ன தேவம், நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்த போல? ஆமாம், நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தோம். ஏன் இப்போ அதில் என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கா? எனக்கு தாண்டா பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை. டேய், நான் கொடுத்த ஐடியா வச்சு இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னியே, அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசினேன். இவளை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை கொஞ்சமாவது கண்டுக்கிட்டியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படின்னு ஜே தேவங்க பார்த்து கேட்டுட்டு இருக்கான். தேவங்க லைட்டாக ஒரு தலையை செஞ்சுட்டே, ஓ சரி சரி விடு விடு, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க ஜேவை பார்த்து கேட்குறாங்க. டே, நீங்கள் இப்போ தான்டா மீட் பண்ணீங்க, அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணி கப்பல்ஸ் ஆகிட்டீங்க. நான் ஒருத்தரை எத்தனை வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன். அவன் என்னை கண்டுக்காமல் கேஸு நீ எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கான்டா. நான் என்ன தான்டா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜே ஃபேக்ரை பண்ணிகிட்டே கேட்டுட்டு இருக்கான். அப்போ வயன் சிரிச்சுட்டு, இப்போ என்ன பிரச்சனை ஜே உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜே கிட்ட கேட்குறான். இப்போ ஜே, எனக்கு இவங்க வேணும், என்னால் முடியல. நானும் எவ்வளோ நாள் தான் ட்ரை பண்ணுறது, எப்படி போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாத்திட்டு போயிடுறான் அப்படின்னு ஜே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். வயன் அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஜே, இப்போ என்ன உனக்கு அவர் உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? சரி, நீ தானே டேங்க்கு ஐடியா கொடுத்தது அப்படின்னு ஜேவை பார்த்து கேட்குறான். அது சொல்லு, எனக்கு தெரியும், அவர் சொல்லிட்டாரு. ஓ, அவன்லேருந்து இப்போ அவர் ஆயிட்டாரா? ஜே, சரி, ஆமாம், நான் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்தேன். ஆனால் அந்த நாய் என்னை மறந்துடுச்சு. சரி, ஓகே, நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணல, இப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இவங்களோட கேரக்டர் பார்த்தாலே நல்லா தெரியுது, அவர் ரொம்ப சைலண்ட் டைப் இல்லை? ஆமாம். எப்பவும் அவர் பின்னாடி நீ தானே சுற்றிட்டு இருக்க? ஆமாம், ரொம்ப வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி சைலண்டாக இருக்க பர்சன்ஸ்க்கு அவங்கள சுற்றி சுற்றி வந்து யாராவது கேர் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அந்த பர்சனை அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. என்ன சொல்கிற, எனக்கு புரியல. இப்போ நீ அவரை தேடி தேடி போய் அவர் பின்னாடியே லவ்னு சுற்றிட்டு இருக்கிறதுனால அவர் அதை திருட்டுத்தனமாக ரசிச்சுட்டு நீ அப்படியே சுற்றிட்டு இருக்கணும்னு விட்டுட்டாரு. இப்போ நீ என்ன பண்ணணும், அவரை கொஞ்ச நாள் இக்னோர் பண்ண. எது? இதெல்லாம் என்னால் முடியாது. என்னால் அவரை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு தான், அவராக ஒன்று தேடுற வரைக்கும் நீ அவரை பெருசாக கண்டுக்காத. அவர் வந்தார்னா அவரை சுற்றி சுற்றி போகிற நீ அவரை கண்டுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவர் ஒன்று மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மிஸ்ஸிங்லேயே அவருக்கு நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிக்குவார். இல்லைனா நீ அவரை சுற்றி சுற்றி வந்த மாதிரி அவர் ஒன்று சுற்றி சுற்றி வருவார். இது கண்டிப்பாக நடக்கும், நான் சொல்கிறேன்ல. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி வயன் ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜேக்கும் இது ஓகேன்னு தான் தோணுது. அதுவும் கரெக்டு தான்.
நானே எவ்வளோ நாள் தான் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது, இதுக்கப்புறம் அவரே வரட்டும் அப்படின்னு ஜெயும் அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறத்துல இருந்து ஜெய் சுகாவை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவர் அந்த இடத்துல இருக்காருனாலே அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். அது ஸ்டேஷன்லேயா இருந்தாலும் வீட்லேயா இருந்தாலும் அவர் சுகாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் பார்க்குற சுகாவுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. ஏன்னா அவர் எங்கே இருந்தாலும் ஜெய் தேடி வந்து சுகா கிட்ட ஒரு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிட்டே தான் இருப்பான். அப்படி இருக்கவா அவளை அவாய்ட் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. இதே மாதிரி ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. சுகாவால் போகிறதுக்கவே முடியல. அவர் நேராக வந்து ஜெய் கிட்ட நின்றுட்டு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, நீ நார்மலாகவே இல்லையே. எனக்கு என்ன, நான் நார்மலாக தானே இருக்கேன். எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் நகருங்க, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜெய் சொல்கிறான். அதுக்கு சுகா, ஏய் ஒழுங்கா என் கண்ணை பார்த்து பேசு. இப்போ என்னங்க உங்கள் பிரச்சனை? ஏய் நீ எப்பயும் போல் ஏன் கேஷுவலாக இருக்க மாட்டேங்கிற? இது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, எப்பவும் ஏதாவது சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருப்ப. இப்போ ஒரு வாரமாக நாளே பார்க்க முடியறதில்ல. நான் வந்தால் உடனே அந்த இடத்துலேருந்து ஓடிடுறேன். நான் சாப்பிட வந்தாலும் அப்படி தான் பண்ணுறேன், ஸ்டேஷன் வந்தாலும் அப்படி தான் பண்ணுறேன். என்னை பார்க்காம இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஏதாச்சும் கேட்டால் நான் கேட்குறதுக்கு முன்னாடி வந்து நிற்பேன். இப்போது நான் எது சொன்னாலும் அந்த இடத்துலையே நீ இருக்க மாட்டேங்கிறியே, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா ஜெய் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஜெய், உங்களுக்கு தான் என்னை பிடிக்கலையே, அப்புறம் உங்கள் முன்னாடி நான் வர்றது தான் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கே, அப்படியே நான் வரணும்? நீங்களே என்னை இக்னோர் பண்ணுறப்போ நான் எதுக்கு தேடி தேடி வரணும்? அதான் நானே விலகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஜெய் சொன்ன உடனே சுகாக்கு அவர் நெஞ்சை வெடிச்ச மாதிரி இருக்கு. ஏய் என்ன சொல்ற நீ? விளையாடுறியா? இவ்வளோ நாள் என்னமோ லவ்னு பின்னாடி சுற்றிட்டு இருந்துட்டு இப்போ என்ன ட்ராமா பண்ணுறியா? நான் ஏன் பாஸ் ட்ராமா பண்ணணும்? இவ்வளோ நாள் உங்கள் பின்னாடியே சுற்றி வந்தேன். நீங்கள் தான் என்னை பிடிக்கலன்னு என்ன ஒரு மனுஷன் கூட மதிக்காமல் இக்னோர் பண்ணிகிட்டே போனீங்கல்ல. நானும் எவ்வளோ நாள் தான் அப்படியே வர்றது. எனக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்கவே கூடாதா? அதான் நம்மளை ஒருத்தவங்க வேணான்றப்போ அவங்கள விட்டு விலகிடணும். அந்த விஷயம் என் மரமண்டைக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அதான் அப்படிங்கிற மாதிரி ஜெய் சொல்கிறான். இதை கேட்டோடனே சுகாக்கு செம்ம கோவம் வருது. ஏய் இத்தனை வருஷம் வராமல் அந்த ஞானோதயம் எனக்கு இப்போ தான் வந்துச்சா? ஆமாம், கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அட்லீஸ்ட் இப்போவாது வந்துச்சேன்னு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. போதும், இதுக்கு மேலே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நான் எப்போவுமே குறுக்க வரமாட்டேன். என்னை லவ் பண்ணுங்கன்னு உங்கள் பின்னாடி சுற்றி வந்து உங்களை நான் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். என் தொல்லை இனிமேல் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய அழுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். சுகாவுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. தலையே வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ எப்படி போகிறான்? அதுவும் இல்லாமல் அவள் பேசுகிறப்ப ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு? அவளை பார்க்காம எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எப்பவும் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பா. இந்த ஒரு வாரம் அவள் என் பக்கம் வராமல் எனக்கு அப்படியே ஏதோ நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ஏன் இப்பெல்லாம் தோணுது? நான் அவளை லவ் பண்ணனா என்ன? ஐயோ ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சுகா பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காரு. அப்போ தேவங்க அங்கே வரான். என்னாச்சு ஹயா, ஏன் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக நிற்கிறீங்க? என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி தேவங்க சுகா கிட்ட கேட்குறான். அதுக்கு சுகா, இல்லை தேவம், இந்த ஜே கொஞ்ச நாளாக என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சுகா தேவன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு தேவன், ஓ அப்போ நீங்கள் அவளை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஹயம், உங்கள் கண்ணிலே தெரியுது நீங்கள் அவளை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்கன்னு. ஏன் ஹயம் போய் சொல்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை ஏன் இப்படி மறைச்சு வைக்கிறீங்க? பாவம் ஹயம், அவளை நான் எவ்வளோ தான் டீஸ் பண்ணாலும் திட்டினாலும் அவளை பார்க்குறப்ப எனக்கு
கஷ்டமாக இருக்குது. அவள் உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு பார்க்குறப்போ நல்லா தெரியுது. எனக்கு தெரியிறப்போ உங்களுக்கு ஏன் அங்கே இன்னும் புரியல? அவள் உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. இப்போது அவள் உங்கள் பக்கம் வராதனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அவளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு தினமும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடாரு. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய்.